கடகராசிக்காரங்களுக்கு எப்ப இந்த ராகு கேது பயிற்சி முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சில கேள்விகள் காமனாவே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ராகு கேது அப்படின்னு வரும்போது மொத்தம் நமக்கு 3 வருஷம் ராகு கேது பயிற்சி நடக்கும். காரணம் ராசிக்கு 2, 8ல ராகு கேது 1.5 வருஷம் நிக்கும்போது, அடுத்து ராசியில அது போக ராசிக்கு 7ல 1.5 வருஷம் நிக்கும்போது கன்சிடர் உங்களுக்கு 3 வருஷம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்ப இப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப 2, 8ல தான் ராகு கேது இருக்குது. அப்ப இந்த வருஷம் 2025 வருஷம் ஏப்ரல் மாசம் தான் ராகு கேது பயிற்சி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க இருந்து 1.5 வருஷம் கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2026 வருஷம் 10வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும். இது 2ஆம் இடத்துல உள்ள கேதுவும் 8ஆம் இடத்துல உள்ள ராகுவும் பயிற்சி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இது பயிற்சி ஆகி மறுபடியும் ராசியில மறுபடியும் கேது 1.5 வருஷம், அது மாதிரி ராசிக்கு 7ல ராகு 1.5 வருஷம், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்ப கன்சிடர் உங்களுக்கு 2028வது வருஷம் 4வது மாசம் வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்ப கன்சிடர் கண்டினியூஸா 3 வருஷம் நமக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அடுத்த வருஷம் 10வது மாசம் முடியும். அதுக்கப்புறம் நடக்க போற ராகு கேது பயிற்சி 2028வது வருஷம் 4வது மாசம் கம்ப்ளீட் ஆகும். அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். இது புரியாதவங்களுக்கு இதை பத்தி கியூரியாசிட்டியா இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா ராகு கேது பயிற்சி ஓடுது, இதை நினைவில் வச்சுக்கோங்க. அது கெட்டதா அப்படின்னு கேட்டா சிலருக்கு அது முரண்பாடுகளா இருக்கும். சிலருக்கு இந்த ராகு கேது தைரியம் துணிச்சலை கொடுக்கும். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த ராகு கேது உங்களுக்கு சுபர்களாக செயல்படுவாங்க. அதே அதை சரியா பயன்படுத்த தவறுனவங்களுக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு அகைன்ஸ்டான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்திடும் அப்படின்றத நான் படுத்துறேன். காரணம் இந்த 2, 8 முயற்சி ஸ்தானத்தையும் அதுபோக குடும்ப வாழ்க்கையும் இந்த ராகு கேது எடுத்துக்கிட்டாங்க. அப்ப முயற்சி ஸ்தானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் பை மிஸ்டேக்ஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க கரெக்டா முன்னேறிட்டீங்கன்னா சிறப்பான ராகு கேதுவாவே உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இருக்கும் அப்படின்றத நான் கடகராசிக்காரங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?